ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபார் லூப் இன் பைத்தான். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம டே டு டே லைஃபாக இருக்கட்டும், இல்லை ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சில டாஸ்க்கு வந்து நம்ம ரிப்பீட்டடாக பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ரிப்பீட்டட் டாஸ்க்கை சுலபமாக்குறதுக்காக தான் இந்த லூப்பிங் கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அந்த லூப்ஸில் ஒன்று தான் ஃபார் லூப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பிரிண்ட் ஹெல்லோன்னு ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஹெல்லோ ஸ்ட்ரிங்கை நான் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு நான் பிரிண்ட் ஹெல்லோன்னு எழுதுறேன். இதை எனக்கு இப்போ 4 தடவை பிரிண்ட் பண்ணணும், இல்லை 10 தடவை பிரிண்ட் பண்ணணும். அப்போ ரொம்ப பெரிய புத்திசாலிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை காப்பி பண்ணி மறுபடியும் பிரிண்ட் பண்ணுவாங்க. சரி, 10 தடவைனால இவங்க 10 தடவை பிரிண்ட் பண்ணிட்டாங்க. இதே எனக்கு 100 தடவைனா என்ன பண்ணலாம்? அந்த புத்திசாலிங்க அப்பயும் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. நம்ம இதை வந்து சுலபமாக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபார் லூப்புக்கு பைத்தானில் எப்படி சின்டாக்ஸ் இருக்குன்னா, ஃபார் நம்பர்ஸ் இன், இங்கே நம்பர்ஸ்ன்னு போடலாம், இல்லை என்ன வேணாலும் போடலாம். ஸோ அது வந்து ஒரு வேரியபிள் நேம்காக. இப்போ நம்பர்ஸும் கொடுக்கலாம், இல்லை எக்ஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லை ஐன்னு கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ மீனிங்ஃபுல்லாக இருக்கட்டும், நான் நம்பர்ஸும் கொடுக்குறேன் நம்ம ப்ரோக்ராம்க்கு அந்த மாதிரி. நம்பர்ஸ் இன் ரேஞ்ச். இந்த ரேஞ்சுங்கிறது என்னன்னா பைத்தானில் இருக்க ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன். ஸோ இதில் ஹோவர் பண்ணுறப்ப நமக்கு ஒரு பாக்ஸ் வருது பாருங்க. அதில் என்ன சொல்றதுன்னா ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப், இந்த மாதிரி 3 ஆர்குமெண்ட்டை இந்த ரேஞ்சை வந்து கேரி அவுட் பண்ணோம். ஸோ அது என்ன சொல்றதுன்னா சிம்பிளாக, இப்போ நான் ரேஞ்ச் 4ன்னு கொடுக்குறேன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே என்னென்ன நம்பர் வரைக்கும் இருக்குன்னா 0லேருந்து 3 வரைக்கும் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே 0 பேஸ்டு நம்பரிங் தான் இருக்கும். ஸோ நான் இங்கே ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கொடுக்காதனால 0லேருந்து 3 வரைக்கும் இருக்குது. எப்பயுமே இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து அதோட எண்டு வேல்யூ எடுத்துக்காது, அதோட முதல் வேல்யூ வரைக்கும் தான் எடுத்துக்கும். அதே மாதிரி ஃபார் லூப் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சோன்னே எப்பயுமே நம்ம இந்த கோலன் போட்டு தான் முடிக்கணும். ஸோ நான் இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இண்டென்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இண்டென்டேஷனுக்குள்ளே, அதாவது இதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் எழுதுகிறோமோ அது எல்லாமே இந்த ஃபார் லூப்புக்கான ஸ்டேட்மெண்ட்டுன்னு அர்த்தம். இப்போ நான் பிரிண்ட் ஹெல்லோன்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஸ் யூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டு ரன் பண்ணனா எனக்கு ஹெல்லோ வந்து 4 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் ஃபார் லூப்போட வேலை. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதையாட்டம் கொண்டு போவோம். இப்போ சூப்பர்மேனோட எனிமி வந்து டார்க் சைட். ஸோ சூப்பர்மேன் வந்து டார்க் சைடை 3 டைம்ஸ் அட்டாக் பண்ணால் தான் டார்க் சைடை டெஃபீட் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும்? சூப்பர்மேன் டார்க் சைடை 3 டைம் அட்டாக் பண்ணணும். அதுக்கு நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ 3ங்கிறதுனால நான் இங்கே 3ன்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி 3 அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக், அப்புறம் அந்த அட்டாக்கான நம்பர்ஸையும் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன்னா அட்டாக் 0, அட்டாக் 1, அட்டாக் 2 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக ஆக்கணும்னா நம்ம இங்கே நம்பர்ஸ் பக்கத்தில் +1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ கரெக்டாக நம்ம கேட்ட மாதிரி அட்டாக் 1, அட்டாக் 2, அட்டாக் 3, சூப்பர்மேன் டார்க் சைடை 3 தடவை அட்டாக் பண்ணிட்டாருன்னு எடுத்துக்கலாம். இதை இதே மாதிரி இங்கே 0லேருந்து நான் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை நமக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் தான் நம்ம இங்கே ஸ்டார்ட் இண்டெக்ஸை கொடுத்துக்கலாம் 1ன்னு. இப்போ நம்ம இங்கே 3 கொடுக்கக்கூடாது, 4 தான் கொடுக்கணும். ஏன்னா எப்பயுமே எந்த வேல்யூ எடுத்துக்காது. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த டைமில் நம்ம இங்கே இந்த +1 கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணனா எனக்கு பழைய அவுட்புட் என்ன வந்துச்சோ அதே அவுட்புட் தான் வருது. அடுத்து இந்த ரேஞ்ச் ஆர்குமெண்ட் எக்ஸ்ட்ராவாக ஸ்டெப்புன்னு இன்னொரு ஆர்குமெண்ட்டும் கேரி அவுட் பண்ணோம். சாரி, ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டெப்புன்னு இன்னொரு ஆர்குமெண்ட் கேரி அவுட் பண்ணோம். இந்த ஸ்டெப் எதுக்குன்னா, நான் இங்கே 10 வரைக்கும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறோம். இப்போ எப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். அட்டாக் 1, அப்புறம் 2 விட்டுருச்சு. ஸோ 2 ஜம்ப் ஆகி போகுது. இதுதான் இந்த ஸ்டெப்போட வேலை. ஸோ இதுதான் ஃபார் லூப் இன் பைத்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.